மகாநதி சீரியல் அடுத்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா காவிரியுடைய அம்மா விஜய் கிட்ட நாங்கள் இவ்வளோ சொல்லியும் உன்னால் விஜய் விட்டு கொடுக்க முடியலன்னா கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும், உண்மையை சொல்லடி என்ன காரணம்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. காவேரிக்கும் உண்மையை சொல்கிறமான்னு சொல்லிட்டு தான் வயிற்றுல விஜயோட குழந்தை வளருது, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. எதுக்காடி இந்த விஷயத்தை இவ்வளோ நாளும் மறைச்சி இது எவ்வளோ அம்மா பயங்கரமாக கோவப்படுறாங்க. நான் மறைச்சதை உனக்காதாமா உன்னுடைய சமூகத்தோட தான் நான் விஜயோட வீட்டுக்கு போகணுன்னு இருந்தேன், அதனால தாம்மா நான் போகாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. காவிரியுடைய அம்மா என் பொண்ணுடைய வாழ்க்கையை நானே இப்படி பாழாக்கிட்டேன்னு சொல்லிட்டு கதறி அழுகிறாங்க. அந்த வீட்டுடைய வாரிசு ஓ வயிற்றுல வளருது, இதுக்கப்புறமும் நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நீ வாழ வேண்டிய வீடு விஜயோட வீடு தான், இப்பவே இங்கேருந்து கிளம்பி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. ஆனால் காவிரியோ விஜய் இல்லாமல் நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன், விஜயை வந்து என்னை கூட்டிட்டு போனதான் நான் அந்த வீட்டுக்கு போவேன்னு சொல்றாங்க. அடுத்து விஜய் காவிரி நினைச்சு பயங்கரமா டென்ஷன்ல கார் ஓட்டுனால விஜய் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுது. விஜய் மயங்கிறாங்க. அடுத்து பக்கத்துல இருந்தவங்க விஜயோட மொபைல் நம்பர் கடைசியா இந்த நம்பருக்கு தான் இவர் கால் பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு கால் பண்றாங்க. அப்ப காவேரி அட்டன் பண்றாங்க. இந்த நம்பர்ல உள்ளவருக்கு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, பேச்சு மூச்சு இல்லாம இருக்காருங்கிற விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டு காவேரி பயங்கரமா துடிச்சு போயிட்டு கதறி அழுகிறாங்க. விஜய் இப்போ எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு லொக்கேஷன் கேட்குறாங்க. அந்த இடத்துக்கு காவேரியும் போகிறாங்க. அடுத்த விஜயை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. விஜய் கண்மூழிக்காமல் இருக்காங்க. அங்கே தாத்தா பாட்டி எல்லாருமே வந்துடுறாங்க. என் பேரனுடைய இந்த நிலைமைக்கு நீ தாண்டி காரணம், இப்போ எதுக்காக நீங்கள் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில போன்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட அவங்க பாட்டி பயங்கரமாக கோவப்பட்டு சண்டை போடுறாங்க. அடுத்து காவேரி நான் என்ன ஆனாலும் சரி நான் விஜய் விட்டு இந்த இடத்த விட்டு என்னால் போக முடியாது பாட்டின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக விஜய் பக்கத்தில் இருக்கிறாங்க. விஜய்க்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு காவேரி ரொம்பவே துடிச்சு போகிறாங்க. ஒரு பக்கம் காதலுடைய அம்மா நம்ம பொண்ணுடைய வாழ்க்கை இது மாதிரி ஆனதுக்கு நானும் ஒரு காரணமாக இருந்துட்டேனே, இன்னைக்கு இவளுடைய வாழ்க்கை இது மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுகிறாங்க.